என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். நாம் இன்னைக்கு பார்க்க போவது நம்முடைய ராசிக்கு இந்த 2026ஆம் ஆண்டு நடைபெறப் போகின்ற சனி வக்கர பயிற்சி. சனி பகவான் இப்போதான் பெயர்ந்து ஒரு வருடம் ஆகப் போகுது. அவர் இது நாள் வரைக்கும் இருந்த கும்பராசியிலிருந்து மீன ராசிக்குள்ள பிரவேசமாயிருக்கார். பிரவேசமாயிருக்கக்கூடிய அந்த சனி பகவான் இப்போ வக்கர நிலை அடைய போகிறார். எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் 15ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 30ஆம் தேதி வரை இந்த வக்கர காலம் இருக்கு. ஒரு கிரகம் வக்கரம் ஆகுது அப்படின்னா இப்போ மனிதர்களில் நம்ம சொல்லுவோம் வக்கர புத்தி படைத்தவனே அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு கிரகம் வக்கரமாகிறது அப்படிங்கிற போது அந்த கிரகத்துடைய அந்த கேரக்டர் இருக்குது பார்த்தீங்களா, அது என்னென்ன செய்யுமோ அந்த விஷயங்களை எல்லாம் நம்ம செய்த விஷயங்கள். ஒரு கிரகம் நேராக இருக்கிற போது என்ன விஷயங்கள் நம்ம செய்தோமோ, அதில் என்ன தப்பு பண்ணினோம், எதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கிடணும், எல்லாமே அந்த வக்கர பயிற்சி காலத்திலே அது நமக்கு சொல்லித்தரும். வாழ்க்கையுடைய அனுபவத்தை கற்றுத்தரும். யார் நல்லவங்க, யார்கிட்ட பழகின நபர்களால் நமக்கு நன்மை நடந்துச்சா, தீமை நடந்ததா, இனி நம்ம எப்படி பழகிக்கிடணும், இதெல்லாம் வாழ்க்கையில் யார் சொல்லி தருவா? வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க ஏன்டா கொஞ்சம் பார்த்து பழகடான்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாதிரி இந்த வக்கர சனி நமக்கு வகுப்பெடுக்க போகுது. ஜூலை 15லேருந்து நவம்பர் 30 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய அனுபவங்கள் நமக்கு கிடைக்க போகுது. இந்த அனுபவங்களால் நமக்கு ஏற்பட போகிற நன்மை, நம்ம வாழ்க்கையில் ஏற்பட போகிற உயர்வு இருக்க ரொம்ப அற்புதம். சனி பகவான் உடைய காலத்தில், வக்கர பயிற்சி காலத்தில் நம்ம ஒழுக்கம் தவறியதால் ஏற்பட்ட விளைவுகள் என்னென்ன, எப்படி ஒழுக்கத்தை கீப்பப் பண்ணணும் அப்படின்னு சொல்ல போகிறார். இப்போ எல்லாருக்கும் ஒரு சந்தேகம், ஒரு கிரகம் வக்கரம் அடைக்குதுங்கிறீங்களா, அது பின்னோக்கி வருதா? ஒரு கிரகம் முன்னோக்கி போகிறத பற்றி சொல்கிறோம், ஆனால் பின்னோக்கி வருகிறதா அப்படின்னா அப்படியெல்லாம் இல்லை. எந்த கிரகமும் பின்னோக்கி வரல. அதாவது சனி பகவானுடைய வக்கரம்ங்கிற கிரகத்தை நான் சொல்கிறேன், வக்கரம் என்பது பின்னோக்கி வருவது இல்லை. ஆனால் அதனுடைய மூவ்மெண்ட் இருக்கு பாருங்க, நம்ம பூமியிலேருந்து அதை பார்க்கிற போது அதனுடைய அசைவு நமக்கு அது பின்னோக்கி வருவது போல ஒரு தோற்றத்தை கொடுக்குது. அதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ எப்படி இருக்காரு, உத்திரட்டாதி 3ஆம் பாதத்தில் சனி பகவான் இப்போ போய்கிட்டு இருக்கார். அவர் உத்திரட்டாதி 2ஆம் பாதம், 1ஆம் பாதம், இந்த பாதங்களில் இப்போ பயணம் செய்ய போகிறார். இந்த பயணம் என்பது அவர் மீனராசியில் இருக்கார், கும்பராசிக்கு வருவாரா அப்படிலாம் கிடையாது. எந்த மீனராசியில் இருக்காரோ அதுதான் இருக்க போகிறார். அப்போ நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக போகிறோம். நம்முடைய முயற்சிகள் வெற்றி கிடைக்குமா, என்ன நம்ம என்ன செய்கிறோம், எல்லாமே இதில் பார்க்க போகிறோம். இந்த வக்கர சனி பயிற்சி காலத்தில் பொதுவாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது, வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் ரொம்ப நேர்மையாக நம்ம வேலை பார்க்கணும். நம்மளுடைய உழைப்பில் எந்த தப்பும் இருக்கக்கூடாது. குடும்பம்னு இருக்கா, நம்ம குடும்பத்தில் நம்ம எவ்வளவு ஒற்றுமையாக இருக்கோம், எவ்வளவு அன்பாக இருக்கோம், பிறர் மீது குறை சொல்லாமை, கணவன் மனைவி பிள்ளைங்க அப்படின்னு ஒரு பாசமாக இருந்தால் அந்த குடும்பத்திற்கு பெரிய தொந்தரவுகள் வராது. யாருக்காவது ஒருத்தருக்கு இப்போ வக்கர புத்தி இருந்தால் தான் அங்கே ஒரு சிக்கல் வருது. வக்கர புத்தி இல்லாமல் நம்ம பார்த்துக்கிடணும். அப்போ இந்த காலகட்டம் மிக முக்கியமான ஒரு காலகட்டம். இதில் நம்ம ராசியில் நம்ம எப்படி நடந்துக்கிடணும், என்னென்ன பரிகாரங்கள் செய்யணும், எல்லாமே இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு நான் விரிவாக இதில் நம்ம சொல்ல போகிறோம். கூர்ந்து கவனிங்க. என் அன்பான துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி அற்புதமான ராசிங்க. மனிதர்கள் அற்புதமான மனிதர்கள் சொல்லுங்கன்னா அது துலாம் ராசி மனிதர்கள். அதனால தான் கடவுள் என்ன பண்ணியிருக்காரு, நம்மளுடைய முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, தராசுங்கிற சின்னத்தை கொண்டு கொடுத்தாங்க துளாராசிக்கு. நியாயமாக நடக்கும்னு அர்த்தம். ரொம்ப நியாயத்தை விரும்பக்கூடிய ராசி. அப்படிப்பட்ட துளாராசிக்காரங்களுக்கு சனி பகவானே விரும்பி இருப்பார் எப்பவுமே. சனி பகவானை கண்டு எல்லாரும் பயப்படுறோம் பாருங்க. ஆனால் சனி பகவான் விரும்பக்கூடிய, நேசிக்கக்கூடிய ஒரு ராசி எதுன்னா அது துலா ராசி. அங்கே தான் உச்சமாகிறாரு சனி பகவானே. இப்போ எப்படிப்பட்ட ராசி பாருங்க.
அப்படிப்பட்ட துளாராசிக்காரர்களுக்கு இந்த வக்கர சனி பயிற்சி காலம் எப்படி இருக்க போகுது? 4ஆம் இடத்திற்கும் 5ஆம் இடத்திற்கும் அதிபதி சனி பகவான். நல்ல படிப்புக்கு கொடுக்கக்கூடியவர் இந்த சனி பகவான் தான். ஹையர் எஜுகேஷனை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் தான். இப்போ வக்கரம் அடைகிறாரு. இந்த வக்கர சனி பயிற்சி காலத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் 10th +1 +2 படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் மாறும். படிப்பை விட்டுட்டு வேற விஷயங்கள் மனசு ஈடுபடும். நண்பர்கள் தவறான வழியில் இழுப்பாங்க. ஆனால் இதில் என்னன்னா நீங்கள் தோற்று போக மாட்டீங்க. கடவுள் உங்கள் பக்கம் இருக்காரு. அதனால படிப்பில் நல்ல முன்னேற்றம் வரும். துளாராசி மாணவர்கள் வீட்டில் இருக்காங்கன்னா பேரண்ட்ஸ் கொஞ்சம் உஷாராக இருந்து படிப்பில் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ண சொல்லுங்க. துளாராசிக்காரங்களுக்கு கடந்த ஓராண்டு 2 ஆண்டுகளாக உடல்நல பாதிப்புகள் நிறைய இருந்திருக்கும். மிக கடுமையான உடல்நல பாதிப்புகள், சொல்ல முடியாத அளவுக்கு கடுமையான துன்பங்களை அனுபவித்த துளாராசிக்காரங்க இப்போ ஹெல்த் ப்ராப்ளத்திலேருந்து அப்படி மேன்மை அடைஞ்சு வருவீங்க. ஹெல்த் சிக்கலெல்லாம் இப்போ நிவர்த்தி ஆகும். உங்களுக்கு இருக்கக்கூடிய உடல்நல பிரச்சனைகள் தீர்வதற்கு நல்ல மெடிக்கல் அட்வைஸ் கிடைக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம். மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்கள், நீங்கள் பெரிய பெரிய போட்டித் தேர்வுகளை இந்த காலகட்டத்தில் எழுதலாம். ஜெயிச்சுக்கிட்டு வருவீங்க. என்ன தடை இருந்தாலும் ஜெயிச்சுக்கிட்டு வருவீங்க. பெரிய பெரிய போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற போறீங்க. புதுசாக ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கக்கூடிய யோகம் துளாராசிக்கு வருதுங்க. நல்ல யோகமாக இருக்குங்க. அதே மாதிரி நிலைத்த வேலை பலருக்கு கிடைக்கும். ஏற்கனவே இருக்கிற ஜாப்பில் சில ஆட்டம் காணும். புதிய வேலை தரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. வருமானம் நீங்கள் எதிர்பார்க்குற நல்ல வருமானம் வரும். காசு இருந்தால் தான் வாழ்க்கை. காசை தான் கடவுளடா அப்படிங்கிறோம். சாமியே எங்களுக்கு காசு தாங்க அப்படிங்கிறோம். அந்த காசு உங்களுக்கு இப்போ கிடைக்கும். வாழ்க்கை கௌரவம் பெருகும். உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கூடும். நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள் அனுகூலமாக முடியும். இதெல்லாம் ரொம்ப யோகம். நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்குது. மருத்துவர்கள் பெயரும் புகழும் பெறுவீர்கள். குறிப்பாக இந்த காலகட்டத்தில் ஆன்காலஜி பிராக்டிஸ் பண்ணக்கூடிய டாக்டர்ஸ், கேஸ்ட்ரோ எண்டாலஜிஸ்ட், இவங்களுக்கெல்லாம் நல்ல பேரும் புகழும் கிடைக்கும். காமர்ஸ் படித்த மாணவர்களுக்கு, வெளிநாடு தொடர்புடைய சிஏ படிக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இப்போ பெரிய யோகம் கூடி வரும். ஃபினான்ஷியலாக பெரிய முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க. சிலருக்கு இருக்கை மாறும். ஆஃபீஸில் சேர் மாறும். காது மூக்கு தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள் சிலருக்கு இருக்கலாம். உடல் நலத்திலையும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிடும். ஆனாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் அது விலகும். நன்மைகள் பெருகும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் கூடி வரும். அற்புதமான காலகட்டம். உங்கள் கனவுகள் நிறைவேறக்கூடிய காலகட்டம். நீண்ட நாளாக கனவு கண்டுகிட்டு இருப்பீங்க, இந்த ஃபீல்டில் நான் இப்படி வரணும்னு. இப்போ கில்லியாக நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க. அப்படிப்பட்ட நேரம் உங்களுக்கு. இந்த நேரத்தில் இன்னும் அதிர்ஷ்டங்கள் பெருக எந்த தெய்வம் துணையாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் நாமக்கல் ஆஞ்சநேயர் வழிபாடு. நாமக்கல் ஆஞ்சநேயர் வழிபாடு பெரிய பெரிய வெற்றிகளை துலாம் ராசிக்காரர்களுக்கு இப்போ கொண்டு வந்து கொடுக்கும். வாழ்த்துக்கள். இவ்வளவு நேரம் நம்ம ராசிக்குரிய பலன்களை எல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த வக்கர சனி பயிற்சி காலத்தில் என்ன பரிகாரம் செய்தால் மிகப்பெரிய வெற்றிகளை பெறலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமான பரிகாரம், சனிக்கிழமை அன்னைக்கு காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறோம். அந்த சாப்பாடு வைக்கிறதுங்கிறது பச்சை அரிசி இருக்கு பாருங்க, அந்த பச்சை அரிசியில் செய்த உணவாக அது இருக்கணும். சாதம் வடித்து அதில் சில பேர் நெய் ஊற்றலாம், சில பேர் நல்லெண்ணெய் ஊற்றி அதை காகத்திற்கு வைக்கலாம். இது ஒரு வழக்கம். இரண்டாவது, தயிர் சாதம் இருக்கு பாருங்க, தயிர் சாதத்தில் பேருக்கு 2 எள்ளு போடணும். எள்ளு போட்டு அதை சனிக்கிழமை என்று காகத்திற்கு வைத்தாலும் நல்ல பலன்கள், உடனடியான பலன்கள் கிடைக்கும். மூணாவது, மிக முக்கியமானது, தூய்மை பணியாளர்கள். வாழ்க்கையில் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு போய் நம்ம தேடி தேடி உதவி செய்யணும். தூய்மை பணியாளர்கள், தூய்மையை செய்யக்கூடியவர்கள், அவர்கள் வாழ்க்கை நன்றாக இருக்கக்கூடியதற்கு நாம நம்மாலான உதவிகள் செய்தால் அந்த சனி பகவான் பெரிய அளவுக்கு உதவி செய்வார். 4வது பரிகாரம், மாற்றுத்திறனாளிகள். அவங்களுக்கு என்ன உதவி வேணும்னு கேளுங்க. நீங்களா கொண்டு போய் சாப்பாடை கையில் கொடுத்து சாப்பிடுன்னு சொல்லாதீங்க. சில பேர் உதவி செய்யுங்கன்னு சொன்னால் சாப்பாடு கொண்டு போய் கொடுக்குறாங்க. ஒருத்தர் கொண்டு போய் கொடுத்தா பரவாயில்ல. சில பேர் நிறைய பேர் கொண்டு போய் சாப்பாடு கொடுத்தா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கும். அவங்க குடும்ப தேவை இருக்கும், படிப்பு தேவை இருக்கும். என்ன தேவைகள் இருக்கிறதோ அதை தேடி அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் செய்தீங்கன்னா பெரிய நன்மைகள் நடக்கும். அடுத்தாற் போல் திருநங்கைகள், திருநம்பிகள். இந்த சனி பகவான் திருநங்கைகள், திருநம்பிகளுக்கு நீங்கள் உதவி செய்தால் பெரிய அளவுக்கு உங்களை வாழ்த்துறார்.
உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை செய்கிறார். ஆகவே இந்த சனி வக்கர பயிற்சி காலத்திலே அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்து பாருங்கள். அவர்கள் மனது புண்படாதவாறு பேசிப்பார்கள். அவர்களுக்கு வாழ்க்கையில் என்ன தேவையோ செய்து பாருங்கள். இது எல்லாமே உங்களுக்கு பெரிய நன்மைகளை எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துரும். தெய்வ வழிபாட்டில் மிக முக்கியமாக நவக்கிரகங்கள் இருக்குது பாருங்க. இந்த நவக்கிரக வழிபாடு சனிக்கிழமைக்கு பண்ணணும். 9 முறை வலம் சுற்றி வரணும். பலமாக தான் சுற்றணும், கிளாக் வைஸாக சுற்றணும். சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸாக சுற்றணுமான்னு சுற்றுறாங்க. அப்படிலாம் கிடையாது. வலப்புறமாக நீங்கள் நவக்கிரகங்களை 9 முறை சுற்றி வந்தால் சனிக்கிழமை அன்னைக்கு சனி பகவான் அகமகிழ்ந்து உங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்வார். அப்போ இதெல்லாம் இந்த வக்கர சனி பயிற்சி காலத்திலே உங்களுக்கு வரம் தரும் வக்கர சனியாக அவர் இருக்க போகிறார். நன்மையெல்லாம் உங்களுக்கு நடக்கும். அப்போ இந்த உங்களுடைய ராசிக்குரிய இந்த பலன்கள் நான் சொல்லும்போது பொதுவான பலன்கள் தான் நான் சொல்லியிருக்கேன். அவரவர் ஜாதகத்தில் சனிக்கிரகம் எப்படி இருக்குது, இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது, அதை வச்சுக்கிட்டு தாங்க முழுமையான பலன் நடக்கும். இது கோச்சார பலன், பொது பலன் தான். அப்படி வக்கர சனி பயிற்சி காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்க தெரிந்து கொள்ள நீங்கள் விரும்பினா எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இங்கே எங்களுடைய செல்ஃபோன் நம்பர் இருக்கும். இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்ன நீங்கள் நேரடியாக சந்திக்கலாம். சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. நேராக வர முடியாதவங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.